நாங்க போதையை நாங்க ஒழிக்க போறோம். இதுல வந்து மாராத்தன்ல ஓடி நாங்க போதையை ஒழிக்க போறோம். எப்படி ஒழிப்பீங்க? அதாவது நாங்க போதைக்கு எதிராக நாங்க பரப்புரை பண்றோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, பரப்புரை செய்வது ஒரு அரசின் வேலை இல்ல. அதை ஒரு சாமானிய அதிகார வலிமை இல்லாத இயக்கம் செஞ்சு போயிடும். உன் வேலை என்ன? கஞ்சா இல்லாத, அபின் இல்லாத, மெத்தப்பட்டம் இல்லாத ஒரு சமூகம் படைப்பது. அதுக்கு நோக்கம் இருக்கா? பேசாமல் ஒன்று பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா, நம்ம அதிபர் கையில் நாட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல, மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியாவே கொடுத்துருங்க. இல்லை இந்த உலகத்தையே கொடுத்துருங்க. அதிபர் என்ன பண்ணுவார்னா, காலையில் 9 மணிக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்குள்ள போதைப் பொருள் இல்லாத உலகத்தையும் உருவாக்கிடுவார். அப்படி தானே? அண்ணன் வந்து ஏதாவது பக்கத்து நாட்டு கூட இல்லை, பக்கத்து மாநிலத்து கூட சண்டை கூட போட்டால் கூட அவர் வந்து வீரர்களை இறக்கி வந்து சுட்டு தள்ளி எல்லாம் முடிச்சு விட்டு போயிடுவார். ஏண்டா தற்குறிகள் தானே நீங்கள்? முழு தற்குறிகளாக இருக்காதீங்கடா. அதாவது இவனுக்கு தற்குறிகள் இருந்துட்டு மற்றவனை தற்குறின்னு சொல்கிறது. கறி கஞ்சி சாப்பிட்டியா, பொத்திக்கிட்டு படுத்து தூங்குனியான் இருக்கணும். எங்கேயும் வாயை கொடுத்து அடி வாங்கிட்டு கிடக்கூடாது. போகிற இடம்லாம் மிதித்து தள்ளி போடுறானுங்க, பிடிச்சி அடி சவுடான்னு இழுத்து போடுறானுங்க. அப்படி இருந்தும் புத்தி வரல. நான் ஒன்றும் என்ன பண்ணுறது? ஏண்டா ஒரே நாள்லையும் இல்லைன்னா 3 மாதம் தாண்டா இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒழிச்சு கிழிச்சிட முடியுமா? நான் கேட்குறேன். அங்கங்கே கலையை பிடுங்கண்டா. கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நீ பிறந்த எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அத்தனை வருஷத்துல வந்து இந்த போதைப் பொருள் இந்த தமிழ்நாட்டில் வந்து உருவாகி பெரிய லெவலில் வேர் ஊஞ்சி தானே இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அறுத்து எடுக்கணும். முதல்ல கிளையிலேருந்து அறுத்து வேரோட பிடுங்கணும்னா 3 மாதத்தில் பிடுங்கி கிழிச்சிடலாமா? உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி, உங்கள் அண்ணன் சொல்கிற கட்டுக்கதை மாதிரி எல்லாரும் கட்டுக்கதையை கொடுத்துட்டே நாங்கள் 2 நாளில் ஒழிச்சிடுவோம், 3 நாளில் ஒழிச்சிடுவோம் சொல்ல முடியுமா? பைத்தியக்காரன். ஸ்னேகா அந்த பேர்ல தாண்டா விழுந்துட்டேன்னு. பெண்களின் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறாங்க. கேட்கிறப்ப சிங்கப்பெண் அதிரடி படை பேர் நல்லா கம்பீரமா இருக்கு. உள்ள பார்த்தா ஒண்ணும் இல்ல, விஜய் மாதிரிய. எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, ஸ்னேகா அந்த பேர்ல தாண்டா விழுந்துட்டேன்னு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பனாகவே அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது போக கொஞ்சம் கொஞ்சமாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எடுத்த உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா கஷ்டம். அதுக்கு என்ன அதிகாரம் போட முடியும், எஃப்ஐஆர் போட முடியுமா? அதெல்லாம் கேட்குறீங்களே. இத்தனை கோடி 4 கோடி பெண்கள் இருக்கிறாங்க, அதுக்கு வெறும் 2000 போலீஸாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பெருசாக கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எடுத்த உடனே எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணுவாங்க. இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால அங்கங்கே அவங்க ரோந்து போகிறாங்க. ஒரு சில செக்கிங் நடக்குது, ஒரு சில பேர் அதில் மாற்றவும் செய்கிறாங்க, ஒரு சில பேர் அதை அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. நியூஸ் பார்க்குறியா? இல்லைடா தற்கொலை, ஏடா மட தற்கொலை பார்க்குறான்ல. 2வது விஜய் மாதிரி ஒன்றும் இல்லைனா விஜய் யார் கூட பிறந்த தம்பியா அண்ணனா என்னன்னு கேட்குறேன். எனக்கு புரியல. அதாவது இப்போ நாட்டோட ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு அவர் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு. கொஞ்சம் மரியாதை கூட கொடுக்காத பேசுகிற தற்குறிகள்லாம், அதாவது தலைமை எவ்வளோ தொண்டனும் அவ்வளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தலைமை எவ்வளோ பெரிய மட தற்குறியாக இருக்கிறோன்னா அதே மாதிரி தான் தொண்டனும் இருப்பான். அதாவது தலைமை எவனுக்குமே மரியாதை கொடுக்க மாட்டான். நான் சொல்கிறேன், தலைவன் இப்போ இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அவன் எப்பெல்லாம் எவனையாவது பிடிச்சி அடிக்கிறானோ அவனுக்குலாம் மரியாதையாக இருக்காது. அந்த மரியாதையில் தான் பேசுவான். அதே மாதிரி தான் தொண்டனுக்கும். முதல்ல மரியாதை கற்றுக்குங்க. இங்கே தமிழ்நாடு தமிழ் தேசியம், தமிழ்நாடு மக்களுக்காக பேசுகிறேங்க. முதல்ல கலாச்சாரம் என்னன்னு கற்றுக்கிடுங்க. ஒரு ஆளுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு கற்றுக்குங்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவர் தான் முதலமைச்சர். போகிற இடம்லாம் விஜய் அவர்களை பற்றி பேசுறது, த்ரிஷா அவர்களை பற்றி பேசுறது. ஏன்டா உன் பர்சனல் எடுத்தா அங்கே நாரி கிடைக்குது கறிக்கஞ்சியோட கேவலமான ஒரு நாத்தம் உள்ள இருக்குது. திறந்து பார்த்தோம்னா எல்லாரும் பேச வைக்காதீங்கடா. பேச வச்சிங்கன்னு வச்சுக்கலாம், நீங்களாம் வந்து ஒரு ஸ்டேஜில் அப்படி பேசுனீங்கன்னா கல்லை விட்டு எரிஞ்சு அடிச்சுப்பாங்க. அதனால் பார்த்து பேசுங்க. ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா அந்த ஸ்டேஜில் நீ எப்பவும் ஸ்டேஜில் பேசும் பதில் அந்த மாதிரி இங்கே ஒரு பேச்சை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசாதீங்க. போகிற இடம்லாம் அடிபட்டு இருக்கிறீங்க. இங்கே வா, இங்கே வந்து பேசு, அங்கன்னு கூச்சல் போடாத. இங்கே வா. இல்லை அவங்க பேசுறது அவங்க தகுதி இல்லையா? அங்க கூச்சல் போடாத, நான் இதை விட போடுவேன். பேச கருத்துக்கு பதில் இருக்கா? கூட்டத்தில் கோயந்தா போறது வீரம் இல்ல, தனியா நிக்கணும், அதான் வீரம். கூட்டத்தோட கூட்டமாக கோயந்தா போடக்கூடாதா? ஏன்டா எனக்கு தெரியலடா. 15 வருஷமாக கூட்டத்தோட கூட்டமாக கோயந்தா போட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் தான்டா அது. ஒரு மனுஷன் 15 வருஷமாக பொய்யாகவும் 15 வருஷமாக எந்தெந்த கட்சி கூடலாம் ட்ராவல் பண்ண நம்ம எப்படி பொழைச்சி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதாகவும் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான்டா. எப்படிலாம் ஒட்டி பிழைக்கணும், எப்படிலாம் இது பண்ணணும், எந்தெந்த கூட்டத்தை கூட கோஷம் போடணும். நம்ம வந்து ஏதாவது கேட்டால் நாங்கள் ஒரு பிறந்தநாள் விழாவில் போய் கொள்கையெல்லாம் மாறுபடும், எப்போனாலும் கொள்கையை கூட மாறுபடலாம். ஏன் எங்கள் மாமா மாறலையா, ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொள்கை கோட்பாடு வைக்கிறது, கூட்டத்தை கூட சேர்ந்து கோயந்தா போட்டு வர்றது, ஆட்களை பார்த்தா ஒரு பேச்சு, ஆட்களை பார்க்கலன்னா ஒரு பேச்சு. இந்த மனசுனாடி நீங்கள் சோத்துக்கு பதிலாக வேற எதுவும் எடுத்து திங்கிறவனு தான் அப்படி இருக்கும். தலையில் மூளைக்கு பதிலாக வேற எதையும் வச்சுட்டீங்க. அதாவது கடவுள் வந்து மூளையோட தான் வச்சு பிழைச்சிருக்காரு. இவனு வந்து அந்த மூளைலாம் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு கீழே இருக்கிற ஏதாவது தூக்கி உள்ள வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மட சாம்பிராணிகள் நீங்கள். அதாவது இவர் கூப்பிட்றா, வா அங்கே வந்து பேசுங்க. நீ தானே அங்கே பேசுறதுக்கு போயிருக்க, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது தானே போயிருக்க. அவங்க பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நீ கேட்குறதையும் நீங்கள் கேட்டு ஏதாவது மாறுதல் ஏற்படுதா, அதனால
கத்துறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்குறதுனா அவங்க உட்காந்துருக்காங்க. அவன் கத்தனானா நீ வந்து உட்காந்து அவனுக்கு புரியுற மாதிரி பேசுகிறா. உடனே இருந்துக்கிட்டு கத்தனை இங்கே வந்து பேசு, தனியாக நின்று தனியாக நின்று என்ன கிழிச்சிட்டா நீ, நான் கேட்குறேன் தனியாக நின்று அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனியாக என்ன நின்னீங்க? தனியாக நிற்கிறது இங்கே ஒரே ஒரு விஷயத்துக்கு திருநதிக்காக. கடற்கரை பக்கம் கருத்தட்டை போட்டு கொண்டு போனாலே ஏன் உங்கள் காவல்துறை கைது பண்ணது? நீட்டு விளக்குக்கு. மெரினா கடற்கரை போராட்டத்துக்கு அல்ல. அப்புறம் எதுக்கு இடம்? மெரினா கடற்கரை பொதுமக்கள் புழங்குவதற்கு. அப்ப மெரினா கடற்கரை பொதுமக்கள் புழங்குவதற்கு போராடுறதுக்கு இடமோ கால வரமுறையோ கிடையாது. போராட்டத்துக்கு இடம் சென்னையில இருக்குது. சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி போங்க, நீங்க வள்ளூர் கோட்டத்துக்கு முன்னாடி போங்க, பண்ணிக்கங்க. இதோட ஒரு அசிங்கம் தேவையாடா? இந்த அசிங்கத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிருக்கணும்னா கீழே இறங்கி அந்தால போயிடணும். நம்ம இல்லை எங்க எல்லா ஸ்டேஜில் எங்க இப்படி அசிங்கப்படுத்தினா என்ன கதை? அப்போ நாங்களாம் பேசவே கூடாதா? எங்கள் ஆம கட்சியில் இருக்கவங்க யாரும் பேசக்கூடாது, எங்கள் அண்ணன் பேசக்கூடாது, எங்கள் அண்ணனோட விழுதுகள் 2 கொட்டைகள் வந்து பேசக்கூடாது. சாரி, அது விழுதுகள் அந்த விழுதுகள் வந்து யாரும் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்க வந்து கேட்கலாம்ல. கொட்டைகள் வந்துருச்சுன்னா சாரிங்க, அது அந்த விழுதுகள் போல மாற்றி கொட்டைகள் வந்துட்டு அது தவறான வார்த்தை தான், அதை மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி யாரும் வந்து கேட்கக்கூடாதா? எனக்கு புரியல. போராட்டம் நடத்துறது மெரினா, நீங்கள் யார் பழக்கப்படுத்துறது? ஜல்லிக்கட்டு போராட்டமும் நீங்கள் பண்ணுற போராட்டமும் ஒன்றாடா? நான் கேட்குறேன். நீங்கள் வந்து இந்த எதுக்கு எடுத்தாலும் வந்து ஐயோ குச்சை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலையா, என்ன பேசன்னு தெரியலையா, ஐயா என்ன பண்ணுன்னு தெரியலையா, எந்த தப்பு நடக்க மாட்டேங்குது, அப்போ என்ன பண்ணணும்? சின்ன சின்ன தப்பெல்லாம் எடுத்து உட்காந்துட்டு அதை பெருசாக பேசணும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும், எப்படி சொல்கிறது, கதைகளாக அவுத்து விடணும். ஏண்டா எனக்கு புரியலடா. ஒரு மனுஷன் 3 மாதம் வந்திருக்காங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே 3 மாதம் இல்லைங்க, இவனு வந்து அவர் வந்து 108 சீட்டு ஜெயிச்சதுலேருந்தே இவனுக்கு கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுக்கு கதறல் பயங்கர கதறலாக இருக்குது. பேசாமல் இவனுக்கு என்ன பண்ணிடலாம்னா தமிழ்நாட்டில் ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று நடத்துங்க. அந்த விளையாட்டு போட்டியில் இந்த கதறகள் ஒப்பாரிகள் இந்த ஒப்பாரி வைக்கிறவங்களுக்குலாம் ஒரு போட்டி வச்சு எவன் அதிகம் நல்லா ஒப்பாரி வைக்கிறானோ அவனுக்கு வந்து ஒரு 3 ப்ரைஸு கோல்டு மெடல் முதற்கொண்டு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானுங்க. இல்லைன்னா நேஷனல் லெவலில் இதே மாதிரி ஒரு விளையாட்டு போட்டி எங்கேயாவது இருக்குது அப்படின்னா இவங்களை அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக இந்தியாவுக்கு கோல்டு மெடல் இருக்கும், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு வந்துருவாங்க பயங்கரமா. வாய் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த என்ன தவறுன்னு எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி, கருணாநிதி பேச்சுவார்த்தை நடத்தி, ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பேச்சுவார்த்தையும் உடன்பட்ட தீர்வை எட்டப்படல. பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, போர் நடத்த முடியாதுல படக்குன்னு போய். போகிற இடம்லாம் அடி, போகிற இடம்லாம் செவுடில் பலாறு நடிக்கிறாங்க, போகிற இடம்லாம் காரி மூஞ்சில் துப்புறாங்க. அப்பவும் அந்த மானாக சூடு சோரணை இதெல்லாம் இல்லாதவன் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே கலந்துக்கிறான். ஏண்டா போகிற இடம்லாம் செருப்படி வாங்குறீங்க, போகிற இடம்லாம் மானகட்ட கேள்வி கேட்குறாங்க, போகிற இடம்லாம் மூஞ்சில் காரி துப்புன்னு துப்புறாங்க. அப்படி இருந்தும் கூச்சம் நாச்சமே இல்லாமல் எப்படிடா நீங்கள் அடுத்த ஷோக்கெலாம் நீங்கள் போகிறீங்க? ஐயோ நம்ம போனால் நம்மளை கேவலமாக பேசுவாங்கல்ல, ஐயோ நம்ம அசிங்கப்பட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இது இல்லாமல் குஜிலி மஸ்து பண்ணி விட்றாங்க. அப்படி குஜிலி மஸ்து பண்ணியும் வெக்கமே இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்குலாம் வந்து அந்த சொரணை சூடு எதுவுமே இருக்காது. என்ன வாய் மட்டும்தான் இருக்குது. என்ன உங்களுக்கு வாயை தவிர செயலும் இருக்காது, வாயை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. வாயை வச்சு தான் பல போடிட்டு இருக்குது இந்த கரிகஞ்சி கார்த்திகெலாம். உண்மையை சொல்ல போனால் இந்த கரிகஞ்சி கார்த்தி என்ன கதைன்னா யாருக்கும் மரியாதை கிடையாது, அசிங்கமாக பேசணும், கேவலமாக பேசணும், யாரையாவது த்ரிஷா அவர்களை இழுத்து வச்சு பேசணும், அடுத்தவங்க பர்சனலுக்குள்ளே போகணும். அப்போது உங்கள் அண்ணன் பர்சனலுக்குள்ளே போகுமா, உங்கள் சாட்டைங்க பர்சனலுக்குள்ளே போகுமா, உங்கள் பர்சனலுக்குள்ளே போகுமா? எல்லாருக்கும் பர்சனலுக்குள்ளேயே போகணுன்னா எவனும் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் கூட நீங்கள் பேச முடியாது. நான் சொன்ன மாதிரி அப்படி நாரி கிடக்கும். ஒவ்வொருத்தவங்க பர்சனலில் போனால் அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஒருத்தன் ஃபோனை வாங்கி இப்போ முன்னாடிலாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் விட்டுருங்க, அவங்க சொந்தக்காரன்ட்டே பக்கத்து வீட்டுக்கு யாராக இருந்தாலும் சரி, இல்லைனா நண்பர்கள்ட்ட யாரை கேட்டால் அவன் யார் அவன் கேரக்டர் என்ன, அவன் என்ன பண்ணுறான், தப்பானவனா நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இல்லைனா வந்து ஏதாவது ரெகுலராக ஏதாவது இந்த சலூன் ஷாப்புலாம் போனீங்கன்னா அவனை சொல்லிடுவானுங்க இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் பக்கத்தில் விசாரித்தாலே. இப்போலாம் அப்படி கிடையாது. ஒருத்தன் ஃபோனை எடுத்துட்டாலே அந்த ஃபோனை நோண்டிட்டாலே தெரிஞ்சிடும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்லேயே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தன் ஃபோனை எடுத்து நோண்டுற மாதிரி இவனை ஃபோனை எடுத்து நோண்டிட்டான் அப்படின்னா இவனுங்களுக்கு அட்டு அப்படி பிரித்து வச்சிடலாம் இவனை எவன்ட்டு. அதனால் அடுத்தவன் பர்சனலில் போகிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 15 வருஷம் ஏன் தோத்தோம் அப்படின்னு அதுக்கு பேசுங்கடா. விஜய் அவர்களே கடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 19 லட்சத்தை 9 ஓட்டாக மாற்றி இவனுங்களே ஓட்டு போட்டுட்டு 234 தொகுதியில் நீங்கள் நிற்க விட்டாலும் 234 ஓட்டு கூட விழாத அளவுக்கு ஆக்கிக்கிறாங்கடா. உங்கள் ஆளுக்களே உங்களுக்கு ஓட்டு போடாமல் மாதிரி ஆக்கிறாதீங்க. அந்த கதையாக தான் போயிட்டுருக்குது. எங்கே பேசணும், என்ன பேசணும், எதை பேசணும், எதுக்காக தோற்றோம், ஏன் தோற்றோம், நம்ம அடுத்து அவரை கடிச்சு தானே தோற்றோம், திரும்பவும் நம்ம அவரை கடிச்சிக்கிட்டே இருக்குமே, அப்போ மக்கள் பார்வை எப்படி இருக்குது, அந்த புத்தியே கிடையாது. என்னடா கடைசி வரைக்கும் உங்களுக்கு திருநீதி புத்தியிலே தான் இருப்பீங்க. என்ன சும்மா நம்ம இப்படி பேசிக்கிட்டு அப்படி திருநீதி வாங்கிக்கிட்டு இந்த பார்த்தீங்களா நாங்கள் உங்களுக்காக பேசிட்டோன்னு சொல்லிட்டு அந்த குப்பைகளே இன்னும் கிளறிக்கிட்டே இருப்பீங்க. என்ன திறனிதிலே இருக்காதுங்கடா. கொஞ்சமாவது மக்களுக்காக யோசிங்க. சும்மா மைக்கு கிடச்சிட்டு நம்ம என்னனாலும் வாய்க்கிலே உட்காந்து பேசினிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் உங்களை வந்து துவைச்சிக்கிட்டே இருப்போம்.